நண்பர்களை நீங்கள் எவ்வளவுதான் மன்னித்தாலும் சில மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில துரோகங்களையோ பிரச்சனைகளையோ தெரிந்தும் தெரியாமலோ ஏதாவது ஒரு செயல்களை செய்திருப்பாங்க. இருந்தாலும் அவர்களை நீங்கள் மன்னித்தாலும் மறக்க மாட்டீங்க. அவர்கள் ஏன் இப்படி செய்தார்கள் என்று உங்களுடைய மனதிற்குள் இன்னமும் அது இருந்து இன்னமும் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். அதனால ஒரு தைரியமான ஒரு முடிவை, சொந்தமான ஒரு முடிவை கூட நீங்க எடுக்க முடியாம இருப்பீங்க. நீங்க மன்னிப்பது உங்களுடைய பலவீனம் என்பது கிடையாதுங்க. ஏன்னா நீங்க நிறைய மனிதர்களை மன்னித்து விட்டிருப்பீங்க. இருந்தாலும் நீங்க மன்னிப்பதை சில மனிதர்கள் உங்களுடைய பலவீனமாக எண்ணிக்கொண்டு இருப்பாங்க. ஆனா உண்மைக்கு அந்த பலவீனம் கிடையாது. நல்ல ஒரு மனிதர் இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு மன்னிப்பை மற்றவங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுப்போம். இல்லைன்னா அவன் எதுக்கெடுத்தாலும் கோபப்பட்டு கொண்டு பிரச்சனையில ஈடுபட வேண்டும் என்று நினைத்தான் அப்படின்னா அவன் தான் மிகப்பெரிய ஒரு முட்டாள். ஆனால் உங்களை பொறுத்தளவுக்கு நீங்க தாங்க மிகப்பெரிய ஒரு அறிவாளியான ஒரு நபராக இருப்பீங்க. எப்பொழுதுமே நீங்க எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் அவர்களை நீங்கள் மன்னித்து சத்தம் போட்டு விடுவது, இல்லைன்னா அட்வைஸ் பண்ணி விடுவதுதான் மிகவும் நல்லது. அதை போய்கிட்டு பெரிய பிரச்சனை போல ஆக்குனீங்க அப்படின்னா மீண்டும் மீண்டும் அது உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளாக முட்டை கொண்டேதாங்க இருக்கும். இந்த விதமான சில தவறுகள் தான் உங்களுடைய வாழ்க்கையில சில நேரங்களில் உங்களுடைய மனதிற்குள்ள மிக பெரிய அளவுக்கு ஸ்டோர் ஆகி கொண்டு இன்னமும் உங்களை விட்டு வெளியில் போகாமல் இன்னமும் உங்களுக்கு சிக்கலுக்கு மேல சிக்கல்களை கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் உங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே உங்களுக்கு தெரியாது. என்ன நடந்தது, எப்படி நடந்தது என்று எதுவுமே தெரியாமத்தான் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நடந்திருக்கும். ஆனால் ஆழமாக நடந்தது எல்லாமே ஆரம்பத்தில் நடந்தாலும் அது ஆழமாக யாராலையுமே மறக்க முடியாத அளவுக்கு சின்ன சின்ன காயங்களை உருவாக்கிய சில விஷயங்களாக இருக்கும். அந்த அளவுக்கு சில காயங்கள் உங்களுக்குள்ள இருந்திருக்கும். நீங்கள் வெளியில் எப்பொழுதுமே நார்மலாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதர்கள். இந்த ஒரு நேரத்தில் நீங்க எப்படித்தான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தாலுமே ஆனா நீங்க வெளியில எதையுமே காட்டிக்கொள்ள மாட்டீங்க. உங்களுடைய குணம் என்ன எல்லாத்தையும் நீங்கள் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் நீங்கள் எப்பொழுதுமே அமைதியாக நடந்து கொள்வீங்க. ஆனா உள்ளுக்குள்ள உங்களுக்குன்னு சில மறைத்து வைத்த சில கேள்விகளும் மறைத்து வைத்த சில கோபங்களும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்க உங்களுக்கும் முன்கோபம் என்பது இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் அதனை நீங்கள் சில காலங்களாக கட்டுப்படுத்தி கொண்டு இருப்பீங்க. எந்த ஒரு நேரத்தில் கோபத்தை காட்ட வேண்டும், எந்த ஒரு நேரத்தில் கோபத்தை காட்டக்கூடாது என்பதை முழுமைக்கும் அறிந்து அதன்படி நடந்து இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்க இருப்பீங்க. அதனால தான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க எப்பொழுதுமே நினைத்து வாழவும் ஆரம்பிப்பீங்க. நீங்க வெளியில எவ்வளவுதான் சில பிரச்சனைகளை தீர்த்து வைத்தாலும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க முடியாது என்பது போலத்தாங்க உங்களுடைய வாழ்க்கையிலும். குடும்பத்துக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அமைதியாக உட்கார்ந்து நீங்க பேசி பாருங்க, அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வானது கிடைக்கும். எனவே நீங்க அப்படி பேசாம இன்னும் சண்டை போட்டு கொண்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு முடிவு என்பது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்காம இழுத்து கொண்டே தாங்க போகும். எனவே முடிந்த அளவுக்கு பிரச்சனைகளை முடிக்க பாருங்க. அதுதாங்க உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகளை தேடி கொடுக்கும். உங்களுடைய அமைதிக்கு பின்னால் எவ்வளவு கோபம் தெரியுமா இருக்கும். நீங்கள் பேசாமல் இருப்பது உங்களுடைய நன்மைகளுக்காக மட்டும் கிடையாதுங்க. அது உங்களையே இன்னமும் கோபம் தாங்க படுத்தி கொண்டே இருக்கும். எனவே மனது விட்டு நீங்க பேசுங்க. மனது விட்டு பேசும் பொழுது மனதிற்குள் இருக்கக்கூடிய வலிகளும் அப்படியே வெளியில் வந்து விடுங்க. எனவே முடிந்த அளவுக்கு நீங்க வெளியில் பேசி விடுங்கள். மனதிற்குள்ளே வைத்து கொண்டிருந்தீங்கன்னா அது தேவையில்லாத ஒரு பிரச்சனையாகத்தான் எதிர்காலத்தில் மாறிவிடும். நீங்கள் எதுக்குமே ரியாக்ட் பண்ண நீங்கள் எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணி கொண்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சூழ்நிலை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு மனிதர்களாக உங்களை அனைவரிடமும் காட்டி கொடுத்திருக்கும். ஆனால் நீங்கள் எதையுமே வெளியில் காட்டாமல் வாழ்ந்து கொண்டு தாங்க வந்தீங்க. அதனால தான் நீங்கள் அமைதியான சில விஷயங்களை நீங்கள் எப்பொழுதுமே தேர்ந்தெடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. இந்த விதமான அமைதி தாங்க உங்களுடைய வாழ்க்கையில் சில கோபங்களை உள்ளுக்குள் கட்டுப்படுத்தி வைத்திருக்கும். நீங்கள் இதெல்லாம் நடக்காது என்று நினைத்து வைத்திருந்த விஷயங்கள் கூட நடந்திருக்கும். உங்களை விடைத்த சில சத்தியங்கள், உங்களுக்கு எல்லா இடத்திலும் மரியாதை என்பது கிடைக்காமல் இருந்த சில இடங்கள் நீங்கள் அதனை வெளியில் காட்டாமல் மறந்திருப்பீங்க. ஆனா அது உள்ளுக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு தீ போல இன்னும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அந்த ஒரு தீ தாங்க உங்களை இன்னமும் முன்னே தள்ளி கொண்டே தாங்க இருக்கும். எல்லாத்தையும் நீங்க ப்ரூவ் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஆனா எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனையாக மட்டுமே தாங்க மாறிக்கொண்டே இருந்திருக்கும். எல்லா விதமான பிரச்சனைகளும் இன்னமும் தீராமல் உங்களுக்கு கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை நிச்சயமா கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில சரியாக இருந்ததா, இதெல்லாம் ஏன் நடந்தது என்பதை முழுமைக்கும் நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய ஒரு பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். விருச்சிகம் ராசி அன்பர்களே, வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு குடும்பத்தில் இருந்து ஒரு உண்மை உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றி கொடுக்கும். இதுவரைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களிடம் பேசாம இருந்திருப்பாங்க. ஆனா இனிமேல் உங்களிடம் பேச ஆரம்பிப்பாங்க. உங்களையும் மதிக்க ஆரம்பிப்பாங்க. நீங்களும் அவர்களை மதித்து பேசுங்கள். இதனால உங்க இருவருக்கும் இடையில நல்ல பேச்சுவார்த்தைகள் என்பது நிச்சயமாக கிடைக்கும்.
ஆரம்பிக்கும். இத்தனை நாட்கள் உங்களிடம் பேச வேண்டும் என்று நினைத்து வைத்திருந்த உங்களுடைய பெற்றோர்கள் அனைத்தையும் இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக பேசுவாங்க. எனவே உங்களுடைய பெற்றோர்களுக்கு உங்களுடைய வீட்டில் நேரத்தை அளித்து அவர்களிடம் மனது விட்டு பேசி பாருங்க. அவ்வளவு ஆசைகள், அவ்வளவு கனவுகள், அவ்வளவு எண்ணங்கள் அவர்களுக்குள்ளே இருக்கும். எதையுமே உங்களிடம் சொல்ல முடியாமல் சிக்கி தவித்துக் கொண்டிருந்த ஒரு நபர்களாகத்தாங்க அவங்க இருப்பாங்க. எனவே இந்த ஒரு நேரத்தில் பல விஷயங்களை நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஆனா எல்லா உண்மையும் ஒரே நேரத்தில் உங்களுக்கு வெளியில் வராதுங்க. போக போக கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் உங்களுக்கு எல்லா உண்மைகளும் வெளியில் வர ஆரம்பிக்கும். ஆனால் அந்த உண்மைகள் அனைத்துமே உங்களுடைய மனதை உடைக்கக்கூடிய உண்மைகளாக இருக்கும். ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கையில பொறுமையாகத்தாங்க நடக்கும். அதே போல உங்களுடைய குடும்பத்தில் இருந்தும் ஒரு உண்மையானது உங்களுக்கு வெளிப்படவும் ஆரம்பிக்கும். அது ஒரு மறைத்து வைத்த சில பாதைகள். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கே தெரியாம சில விஷயங்களை மறைத்து வைத்து இருப்பாங்க. இதெல்லாம் ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது என்று எதையுமே சொல்லாமல் இதெல்லாம் எப்படியோ நடந்துவிட்டது என்று உங்களுக்கு ஒரு கட்டக்கதையை கூறி உங்களை நம்ப வைத்திருப்பாங்க. ஆனா இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில முன்னாடி நடந்த சில தவறான விஷயங்களை உங்களுக்குன்னு தெரிவிக்கவும் ஆரம்பிப்பாங்க. அது இல்லை என்றால் ஒரு மறைக்கப்பட்ட ஒரு உண்மையாக கூட நிச்சயமாக உங்களிடம் சொல்லவும் ஆரம்பிப்பாங்க. யாரோ செய்த தவறுகளுக்கு நீங்க அனுபவித்த சில பிரச்சனைகளானது இருக்கும் அல்லவா, அதை கூட இந்த ஒரு நேரத்தில் உங்களிடம் சொல்லவும் ஆரம்பிப்பார்கள். அதனை கேட்ட உடனே நீங்கள் மிகவும் கோபப்பட்டு விடுவீங்க. உங்களுடைய குடும்பத்தின் மீதும் கோபப்படுவீங்க, அவர்கள் மீதும் கோபப்படுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு உண்மையானது உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் வெளியில் வர ஆரம்பிக்கும். அதனை கேட்டவுடன் உங்களுடைய குடும்பமானது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பாங்க. அதை கேட்ட உடனே நீங்க அரண்டு போவீங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையானது உங்களுக்கு நிச்சயமாக தெரிய ஆரம்பிக்கும். நீங்க எதற்கு இத்தனை நாட்கள் நீங்க எந்த விதமான விஷயங்கள்ல ஈடுபடவே கூடாது என்று நினைத்தீர்களோ அந்த விதமான உண்மைகள் தாங்க அது உங்களுக்குன்னு தெரிய ஆரம்பிக்கும். அதனை கேட்ட உடனே உங்களுடைய மனது அவ்வளவு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகள் ஏண்டா நம்முடைய வாழ்க்கையில மட்டும் வந்து கொண்டே இருக்கிறது என்று உங்களுக்குள்ள பல கவலைகளும் பல எண்ணங்களும் நிச்சயமாக ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். இந்த மாதிரியான சில செயல்கள் ஏன் ஏற்படுகிறது, எதற்காக ஏற்படுகிறது என்று தெரியாமல் ஏற்படக்கூடிய சில விஷயங்களாக இருக்கும். ஆரம்பத்தில் உங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க. எனவே முடிந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது என்பதை முழுமைக்கும் தெரிந்து பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. எவ்வளவோ போராட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பண்ணியிருந்திருப்பீங்க. அந்த போராட்டங்கள் அனைத்துமே இதுவரைக்கும் நீங்க எல்லாத்தையும் கடந்து வந்துட்டீங்க. இனிமேலும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. எனவே நீங்கள் பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையை வாழுங்கள். உங்களுக்கு மிகவும் நன்மைகள் என்பது நடக்கும். உங்களுடைய தியாகங்கள் நீங்க தியாகம் பண்ணியிருப்பீங்க சில நபர்களுக்கு. அதில் எல்லாருமே மறந்துவிட்டு போயிருப்பாங்க. நீண்ட நாட்களுக்கு முன்பு உங்கள் ஒரு டவுட்டானது நீங்கள் வைத்திருப்பீங்க. இந்த ஒரு மனிதர்கள் எப்பொழுதுமே உண்மையானவர்கள் தானே என்று ஒரு டவுட்டானது இருந்திருக்கும். ஆனால் அந்த எந்த விதமான ப்ரூஃபும் இல்லாததால் நீங்கள் அதனை அப்படியே மறந்திருப்பீங்க. அதை பெரிதாக கண்டு கொள்ளாமல் இருந்திருப்பீங்க. சில நேரங்கள் அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சனையாகவே ஓடிக்கொண்டு இருந்திருக்கும். ஒரு செயல் இல்லைன்னா ஒரு மிஸ்டேக், அதுவும் இல்லைன்னா ஒரு சூழ்நிலையில அவங்க உண்மை என்ன என்பதை காட்ட ஆரம்பிப்பாங்க. அந்த ஒரு நிமிடத்துல நீங்க எப்பொழுதுமே அதிர்ச்சி அடைந்து விடுவீங்க. ஆனா அது ஆழமாக பார்க்கும் பொழுது எதிர்பார்க்காத சில விஷயங்கள் வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். இத்தனை நாட்கள் நீங்கள் எதற்காக பொறுமையாக இருந்தீங்க, எல்லா விதமான தெளிவும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அது என்ன தெளிவு, அது எப்படிப்பட்ட மாற்றங்கள் என்ன என்பதை உங்களுக்கு நிச்சயமாக தெரிய ஆரம்பிக்கும். அதுவும் குடும்பம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களாக இருக்கும். அது போக போக நிச்சயமா உங்களுக்குன்னு தெரிய ஆரம்பிக்குங்க. ஆனா அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருங்க. இந்த ஒரு தேதி வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருந்தீர்கள் என்றாலே அது முழுமைக்கும் உங்களுக்கு தெரியவும் ஆரம்பிக்குங்க. பொறுமையாக இருந்து அதனை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருக்கிறது. அதனை எப்படி வெளியில் கொண்டு வர வேண்டுமோ அப்படி கொண்டு வாங்க. அப்போதான் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயரும். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தாங்க நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்குங்க. நன்றி, வணக்கம். இப்பட்ட ஒரு உண்மையாக கூட நிச்சயமாக உங்களிடம் சொல்லவும் ஆரம்பிப்பாங்க. யாரோ செய்த தவறுகளுக்கு நீங்க அனுபவித்த சில பிரச்சனைகளானது இருக்கும் அல்லவா, அதை கூட இந்த ஒரு நேரத்தில் உங்களிடம் சொல்லவும் ஆரம்பிப்பார்கள். அதனை கேட்ட உடனே நீங்கள் மிகவும் கோபப்பட்டு விடுவீங்க. உங்களுடைய குடும்பத்தின் மீதும் கோபப்படுவீங்க, அவர்கள் மீதும் கோபப்படுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு உண்மையானது உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் வெளியில் வர ஆரம்பிக்கும். அதனை கேட்டவுடன் உங்களுடைய குடும்பமானது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பாங்க. அதை கேட்ட உடனே நீங்க அரண்டு போவீங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையானது உங்களுக்கு நிச்சயமாக தெரிய ஆரம்பிக்கும். நீங்க எதற்கு இத்தனை நாட்கள் நீங்க எந்த விதமான விஷயங்கள்ல ஈடுபடவே கூடாது என்று நினைத்தீர்களோ அந்த விதமான உண்மைகள் தாங்க அது உங்களுக்குன்னு தெரிய ஆரம்பிக்கும். அதனை கேட்ட உடனே உங்களுடைய மனது அவ்வளவு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகள் ஏண்டா நம்முடைய வாழ்க்கையில மட்டும் வந்து கொண்டே இருக்கிறது என்று உங்களுக்குள்ள பல கவலைகளும் பல எண்ணங்களும் நிச்சயமாக ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். இந்த மாதிரியான சில செயல்கள் ஏன் ஏற்படுகிறது, எதற்காக ஏற்படுகிறது என்று தெரியாமல் ஏற்படக்கூடிய சில விஷயங்களாக இருக்கும். ஆரம்பத்தில் உங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க. எனவே முடிந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது என்பதை முழுமைக்கும் தெரிந்து பண்ணுங்கள்.
அதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. எவ்வளவோ போராட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பண்ணியிருந்திருப்பீங்க. அந்த போராட்டங்கள் அனைத்துமே இதுவரைக்கும் நீங்க எல்லாத்தையும் கடந்து வந்துட்டீங்க. இனிமேலும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. எனவே நீங்கள் பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையை வாழுங்கள். உங்களுக்கு மிகவும் நன்மைகள் என்பது நடக்கும். உங்களுடைய தியாகங்கள் நீங்க தியாகம் பண்ணியிருப்பீங்க சில நபர்களுக்கு. அதில் எல்லாருமே மறந்துவிட்டு போயிருப்பாங்க. நீண்ட நாட்களுக்கு முன்பு உங்கள் ஒரு டவுட்டானது நீங்கள் வைத்திருப்பீங்க. இந்த ஒரு மனிதர்கள் எப்பொழுதுமே உண்மையானவர்கள் தானே என்று ஒரு டவுட்டானது இருந்திருக்கும். ஆனால் அந்த எந்த விதமான ப்ரூஃபும் இல்லாததால் நீங்கள் அதனை அப்படியே மறந்திருப்பீங்க. அதை பெரிதாக கண்டு கொள்ளாமல் இருந்திருப்பீங்க. சில நேரங்கள் அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சனையாகவே ஓடிக்கொண்டு இருந்திருக்கும். ஒரு செயல் இல்லைன்னா ஒரு மிஸ்டேக், அதுவும் இல்லைன்னா ஒரு சூழ்நிலையில் அவங்க உண்மை என்ன என்பதை காட்ட ஆரம்பிப்பாங்க. அந்த ஒரு நிமிடத்துல நீங்க எப்பொழுதுமே அதிர்ச்சி அடைந்து விடுவீங்க. ஆனா